உங்கள் தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே அச்சு பசகாமல் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறோம் நாங்கள். அரசியல் முடிவது, தமிழ்நாட்டோட முடிவது. தேசிய கல்விக் கொள்கை அமுலாகாத தமிழ்நாட்டில் படைச்சிருக்கிற சாதனைகளை இவங்க தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்து இத்தனை மாசத்துல இத்தனை வருஷத்தை சாதிச்சு காட்டினாங்களா? எங்கிருந்து மாடல் எங்களுக்கு கொடுக்குறீங்க? மும்மொழி கொள்கைனா ஸ்கூல்ல கட்டாயமா அந்த மொழியில பாஸ் ஆகணும். அது எந்த மொழியா இருக்கலாம்? அன்பில் மகேஷ் அவர்களுடைய பையன் பிரெஞ்சு படிக்கிறாரு, அரசு பள்ளி மாணவன் பையன் பிரெஞ்சு படிக்க கூடாதா? நாங்க ஹிந்தினே சொல்லலையே. நீ பிரெஞ்சு கத்துக்கோ, ஜெர்மன் கத்துக்கோ, சைனீஸ் கத்துக்கோ, ஜப்பானீஸ் கத்துக்கோ, உனக்கு தேவையானதை கத்துக்கன்னு சொல்லல. இதத்தான் கத்துக்கணும்னு சொல்றாங்க. பாஸ் ஆகிறதுக்கு நிபந்தனை வைக்காத. இப்ப ஹிந்தி பிரச்சார சபால போய் படிக்கிறாங்க. ஹிந்தி பிரச்சார சபால படிச்சு ஹிந்தியில தோல்வி அடைஞ்சா அவருக்கு டிகிரி போகுமா? ஆனா காசு இருக்கிறவங்க, அதை பத்தின புரிதல் இருக்கிறவங்க தானே ஹிந்தி பிரச்சார சபாவை நோக்கி போறாங்க, ஹிந்தி கத்துக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவனுக்கு அது தேவை இல்லையா? கத்துக்க வேணாம்? தேவை இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா அதை ஏன் கட்டாயப்படுத்துறேன்? இங்கதான் தமிழ்நாடு பல இடங்கள்ல வளர்ந்திருக்கு. தமிழக மாணவர்கள் கல்வியில அடுத்தடுத்த கடத்துக்கு போயிட்டாங்க. இந்தியாவில் மற்ற மாநில கல்விக்கு மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கல்விங்கிறது அறிவு சம்பந்தப்பட்டது. என் குழந்தைக்கு அறிவு இருக்கு. நான் ஏன் மூணு மொழி அறிவுன்னு சொல்லி கத்துக் கொடுக்கணும்? எங்க மாணவர்களை கேட்டீங்களா? ஹிந்தி வேணாம்னு சொல்றதே காலாவதியான கொள்கைங்கிறாரு. என்ன வேணும்னு நீ கேட்டியா? கவர்மெண்ட் ஸ்கூல அரசு நிதி கொடுத்து நல்லா நடத்துறத பத்தி தேசிய கல்விக் கொள்கையில இருக்கா? இன்னைக்கு நிதியை மறுக்கத்தான் நீங்க வந்தீங்க. மூணாவது மொழி வேணும்னு நான் கேட்டனா? அது எந்த மொழின்னு தேர்ந்தெடுக்க எனக்கு உரிமை நீ கொடுத்தியா? நீ திணிக்கிற. இங்க படிக்க கூடாதுன்னு இருக்கா? இந்தியா முழுவதும் எங்கேயும் தமிழ் பிரச்சார சபா கிடையாது. தமிழ் மக்கள் கேட்கிறாங்க, என் ஊர்ல இந்தி பிரச்சார சபா வச்சுக்கேன்னு. இந்த மாதிரி தேசிய கல்விக் கொள்கை வரும்போது இந்தியா முழுக்க தமிழ் கத்துக்க வாய்ப்பும் கிடைக்கும்ல? எங்க வாய்ப்பு கிடைக்கும்? எங்க கிடைக்கும் சொல்லுங்க. குறிப்பிட்ட எங்க அமுலாகலையா? அது தேசிய கல்விகள் நாங்க தான் ஏத்துக்கல. அமுல்படுத்தின மாநிலம் எல்லாம் சொல்லுங்க. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருமிகு சிந்தன் அவர். சார் வணக்கம். வணக்கம். உத்தரப்பிரதேசத்துல காசி தமிழ்ச்சங்கமம் 3.0 அப்படிங்கிற நிகழ்வு நடந்தது. அதுல தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சர் கலந்துக்கிட்டாரு. அந்த நிகழ்வு முடிச்சுட்டு செய்தியாளர்களை சந்திக்கும் போது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை இன்னும் நீங்க தர மறுப்பது ஏன்னு செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் அளிக்கிறாரு. புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கிறாங்க தமிழ்நாடு, அதனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை கொடுக்கறதுல சட்ட சிக்கல்கள் இருக்கு, கொடுக்க முடியாது, இதை ஏத்துக்காதனால அப்படின்னு குறிப்பிடுறாரு. எந்த சட்டம் சிக்கலா இருக்கு? அரசமைப்பு சட்டத்தின்படி பார்த்தா சட்டம் சிக்கலா இருந்தா இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை ஒன்றிய அரசு விடுவிச்சிருக்கவே கூடாது. இங்க இருமொழி கொள்கை ஏதோ இன்னைக்கு வந்தது கிடையாது. இருமொழி கொள்கை இன்னைக்கு தான் புதுசா வந்ததுன்னா அதை பேசட்டும். அப்போ RSS சட்டப்படி, RSS விரும்புகிற சட்டத்தின்படி உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கக்கூடாது. தமிழ்நாடு உங்களுக்கு நிதி கொடுக்கலாம், அந்த நிதியை எடுத்து நீங்கள் எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிதின்னு கேட்கும்போது ஏதாவது நிபந்தனை விதிப்பீங்க. இந்த நிபந்தனை விதிக்க சொல்லி அம்பேத்கர் எழுதின அரசமைப்பு சட்டம் சொல்லுதா? ஆனால் RSS சட்டம் சொல்லுது. ஸோ RSS சட்டப்படி இந்த நாட்டை வழி நடத்தணும்னு நினைக்கிறீங்க. கேடு கட்டு தமிழ்நாட்டில் சில பேர் பாஜகவில் இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டு உணர்வும் இல்லை, மாநில உணர்வும் இல்லை, இந்த மாநிலத்தில் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கணுங்கிற எண்ணமும் இல்லை. அதாவது அதிகாரத்தை அண்டி பிழைச்சா போதும் சில பேர் இருக்காங்க. அந்த அண்ணாமலை வகையரா இவங்க இருக்கிற தைரியத்தில் அவங்க ஆடுறாங்க. ஏன்னா இங்கே ஆமாஞ்சாமின் ஜாலரா போகிறது இல்லை. புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினா இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுக்கிறது, அப்படிங்கிறதுக்காக இந்த நிதியை ஒதுக்கிறது தான் திட்டம். அதை ஏற்றுக்காதவங்களுக்கு எப்படி நிதி கொடுக்க முடியுங்கிற கேள்வியை பாஜகவை சேர்ந்தவங்க வைக்கிறாங்க. இதுவே பொய்யுங்க. அதாவது SSAன்னு ஏற்கனவே கல்வி வளர்ச்சிக்குன்னு ஒரு திட்டம், இந்த சமக்கிர சிக்ஷா அபியானா, ஏதோ ஒரு அது பேரே தமிழ் இல்லை. ஆனால் என்னென்னா இது எல்லா கல்வி நிறுவனங்களையும் வளர்க்குறதுக்கான திட்டம். சரி, அப்படி எத்தனை கல்வி நிறுவனத்தை வளர்க்குறதுக்கு இந்த காசை கொடுத்துட்டீங்கன்னு கேட்டால் அப்படி ஒன்றும் எல்லாத்துக்கும் கொடுக்கல. நாம் முக்கால்வாசி காசு போடணும். அவங்க ஒரே ஒரு பகுதி எடுத்து 2000 கோடி ரூபாய், 2000 கோடி வச்சு ஸ்கூல் நடத்த 2152 கோடி ரூபாய், 2000 கோடி வச்சு ஸ்கூல் நடத்த முடியாது இல்லை, 2152 கோடி வச்சு. அப்போது முக்கால்வாசி பணம் நாம் போடுறோம். அதாவது அதிகபட்ச பணத்தை நம்ம போட்டு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம். ஒரு குறைந்தபட்ச உதவியை ஒன்றிய அரசு நம்மகிட்ட வாங்குற வரியிலிருந்து செய்கிறாங்க. இதுக்கு அவங்க என்ன நிபந்தனை போட்டாங்க? சில பள்ளியை தேர்ந்தெடுத்து பிரதமர் பேரை வச்சிடணும், பிரதமர் பேரை வச்சு பிரதமர் ஃபோட்டோவையும் வச்சிடணும், ஒன்றிய அரசு நிதியில் நடக்கிற மாதிரி பெரிய விளம்பரம் பண்ணிடணும். அதுக்கு சில ஆண்டுகளுக்கு மட்டும் 40% நிதி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு MOU சைன் பண்ண சொல்கிறாங்க. அந்த MOUவில் தான் என்ன வருதுன்னா, நீ ஒட்டுமொத்தமாக தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கணும்.
இப்படி ஒரு எம்ஓயு சைன் பண்ண வேண்டிய தேவை கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம். இது சட்டத்தில் இல்லை. இப்போ இதை அண்ணாமலை நம்மக்கிட்ட சொன்னாரா? தர்மேந்திர பிரதான் உண்மையில யாரை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கா தெரியுமா? அண்ணாமலை ஒரு பொய்யர்னு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா தர்மேந்திர பிரதான் அண்ணாமலை சொன்னதுக்கு தான் கான்ட்ரடிக்ட் ஆயிருக்காரு. மும்மொழி கொள்கைக்கு தான் பணம் மறுக்கப்பட்டிருக்கு, தேசிய கல்விக் கொள்கைக்காக தான் பணம் மறுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஸ்கூல் நடத்துகிறேன், காலை உணவு திட்டம் போடுறேன், மதிய உணவு திட்டம் போடுறேன், குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன், இடைநிற்றலை குறைச்சிருக்கேன், உயர்கல்விக்கு போகிற சதவீதத்தை அதிகப்படுத்தியிருக்கேன். இதெல்லாம் கல்வி சாதனை இல்லை. உங்கள் தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே அச்சு பசகாமல் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறோம். நாங்கள் அரசியல் முடிவது, தமிழ்நாட்டோட முடிவது. தமிழ்நாடு இந்த தேசிய கல்விக் கொள்கை இல்லாமையே சாதிச்சதை இந்திய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி பள்ளிகளை வளர்க்கணும்னு கொடுக்குற காசு அதான் சொல்றேன் நான். கொடுக்க மாட்டோம். வளர்ச்சினா என்ன? தேசிய கல்விக் கொள்கை அமுலாகாத தமிழ்நாட்டில் படைச்சிருக்கிற சாதனைகளை இவங்க தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்து இத்தனை மாசத்துல இத்தனை வருஷத்தை சாதிச்சு காட்டினாங்களா? எங்கிருந்து மாடல் எங்களுக்கு கொடுக்குறீங்க? இந்த நிதி இப்படி நிபந்தனை போட்டு மறுக்க சொல்லி எந்த சட்டம் சொல்லுது? இந்த கல்விக்கு கொடுக்குற நிதியை கல்விக்கு செலவு பண்ண போறோம். ஏற்கனவே செலவு பண்ணிட்டு இருந்த நிதி. அப்போ வேலைக்கு ஆசிரியர்கள் எடுத்திருக்குமே, யார் சம்பளம் கொடுக்கறது? நீங்க 2 மாசம் சம்பளம் கொடுப்பீங்க, 2 மாசம் கொடுக்க மாட்டீங்க. இப்படி ஒரு நிர்வாகம் நடக்கும்? இல்ல, அதிமுக சார்பில் இருந்து கேள்வி கேட்கிறாங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறதுக்கு அது குறித்தெல்லாம் ஆலோசனை பண்ணி மத்திய அரசுக்கு ஆல்ரெடி ஒரு ஆலோசனை கடிதம் கிட்டத்தட்ட அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தாங்க திமுக. இப்ப மறைக்கிறாங்க. இவங்களா ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்க, இவங்களா தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை கேட்கிறாரு. அதிமுகவோட ஸ்டாண்ட் என்ன? இருமொழி கொள்கை. எடப்பாடியோட ஸ்டாண்ட் இருமொழி கொள்கை. பிறகு என்ன? இப்போ இன்னைக்கு இருமொழி கொள்கைக்கு ஆபத்து வந்திருக்கு. தர்மேந்திர பிரதான் சொன்னது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. முதல்ல களத்துக்கு வந்து போராடுறது இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியும், நாங்கள்லாம் கூட்டணியில் இருக்கோம், ஆனால் நாங்கள் எதிர்கட்சி இல்லையா? நாங்கள் தான் உண்மையில தமிழ்நாட்டிலையும் எதிர்கட்சியாக செயல்படுறோம், ஒன்றிய ஆட்சிக்கு எதிர்கட்சியாக செயல்படுறோம். அதிமுகங்கிற கட்சி என்னத்துக்கு இருக்குது? அது என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு? அப்பப்போ ஏதாவது போய் கூட்டம்னு உட்காந்தா சாப்பிட்டு வரலாமா? அதான் உங்கள் கட்சியோட வேலையா? உங்கள் அண்ணாங்கிற பேர் இருக்கே, அண்ணா கொண்டு வந்தது தானே இருமொழி கொள்கை. அண்ணாவோட அதுக்கு வேற ஒரு இடத்துல இருந்து பேசுற மாதிரி நீங்க கேக்குறீங்களா? அவங்களும் இருமொழி கொள்கை தான். இங்க இருக்க ஆட்சியாளர்களை பார்க்காதீங்க, மக்களை பாருங்க, மக்களுக்கு தேவையானதை கொடுங்க, மக்களுக்கு தர வேண்டிய காசை திருப்பி கொடுங்கன்னு தானே கேள்வி கேட்கறாங்க. அது ஒரு உரிமை குரல் தான். அறிக்கை விடுறது மட்டும் இந்த விஷயம் கிடையாது. தமிழ்நாடு இந்திய எதிர்ப்புக்கு எதிராக வெறுமனே அறிக்கை விட்டுட்டு இல்லை, பிரச்சனை நெருங்க மக்களோட குரலா அது மாறுச்சு. இன்னைக்கு மாணவர்கள் களத்துக்கு வந்துட்டாங்க, பெண்கள் கோலம் போட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதிமுக எங்க கோலம் போடுது சொல்லுங்க? அதிமுகவுக்கு செங்கோட்டையன் பிரச்சனை தாங்க பெரிய பிரச்சனை. இப்போ அதிமுக ஒரு கட்சியை மக்கள் எதுக்கு ஆதரிக்கணும்? சரி, அதிமுக விடுங்க, அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் குறிப்பிடுறாரு, அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுறாரு, நீங்க 1960களில் இருந்த காலாவதியான ஹிந்தி திணிப்புங்கிற விஷயத்த இங்க பண்ணிட்டு இருக்காதீங்க. நாடு எவ்வளவோ வளர்ந்துகிட்டு இருக்கு, நம்ம எல்லாரும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் 3 மொழி படிக்கிறாங்க, நீங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் 3 மொழியை சொல்லி கொடுக்குறீங்க. அரசு பள்ளி மாணவர்கள் அந்த 3 மொழியை கத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடைசி வரைக்கும் போஸ்டர் ஒட்டிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அண்ணாமலை பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இந்தி பிரச்சார சபா இருக்கு, எத்தனை மாநிலத்தில் தமிழ் பிரச்சார சபா இருக்கு? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தமிழை பாதுகாக்கணும், தமிழ் மக்கள் எல்லா மொழி உலக மொழியை கற்றுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். எந்த மொழி கற்றுக்காமல் இருக்காதுன்னு சொல்லலை, பாஸ் ஆகிறதுக்கு அந்த மொழியில் பாஸ் ஆகணும்னு நிபந்தனை வைக்காதுன்னு சொல்கிறோம். மும்மொழி கொள்கைனா ஸ்கூல்ல கட்டாயமா அந்த மொழியில பாஸ் ஆகணும். அது எந்த மொழியா இருக்கலாம். அன்பில் மகேஷ் அவர்களுடைய பையன் பிரெஞ்சு படிக்கிறாரு, அரசு பள்ளி மாணவன் பையன் பிரெஞ்சு படிக்க கூடாதா? நாங்க ஹிந்தினே சொல்லலையே, பிரெஞ்சு கத்துக்கிட்டோம். இல்ல அதான் அந்த இடத்துல தான் டிஸ் பண்றாங்க. பிரெஞ்சு கத்துக்க முடியாது, இந்திய மொழிகளில் ஒன்றை 3வது மொழியாக கற்றுக்கணுங்கிறதான் தேசிய கல்விக் கொள்கை. நீ பிரெஞ்சு கற்றுக்கோ, ஜெர்மன் கற்றுக்கோ, சைனீஸ் கற்றுக்கோ, ஜப்பானீஸ் கற்றுக்கோ, உனக்கு தேவையானதை கற்றுக்குன்னு சொல்லலை, இதைத்தான் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. நாம் திருப்பி கேட்குறோம், ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் ஹிந்தியை கற்றுக்கொடு, நான் நிதி தரேன், என் வரியிலிருந்து கூட எடுத்துக்கொடு. ஏற்கனவே கொடுத்துட்டு தானே இருக்கீங்க. அவங்க ஹிந்தி கற்றுக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. பாஸ் ஆகிறதுக்கு நிபந்தனை வைக்காத. இப்போ ஹிந்தி பிரச்சார சபாவில் போய் படிக்கிறாங்க, ஹிந்தி பிரச்சார சபாவில் படித்து ஹிந்தியில் தோல்வி அடைஞ்சா அவருக்கு டிகிரி போகுமா? அவருக்கு 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண முடியாதா? 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண முடியாதா? ஆனால் கட்டாயப்படுத்தி உங்கள் பள்ளிக்கூடத்தில் வச்சா அந்த மொழியில தோல்வி அடைஞ்சா ஒட்டுமொத்தமா நீங்க இந்த கிளாஸையே நீங்க ஜெயிக்க முடியாது. ஆனா காசு இருக்கிறவங்க, அதை பத்தின புரிதல் இருக்கிறவங்க தானே ஹிந்தி பிரச்சார சபாவை நோக்கி போறாங்க, ஹிந்தி கத்துக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவனுக்கு அது தேவை இல்லையா? கத்துக்க வேணாம்? தேவை இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, அதை ஏன் கட்டாயப்படுத்துறேன்? எங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வர்றதே இடைநிற்றல் வரக்கூடிய நிலைமை இருக்கு. சாப்பாடு போட்டு தான் குழந்தைங்களை வர வைக்க வேண்டியிருக்கு, மதிய உணவு கொடுத்தாதான் குழந்தைங்க வருதுங்கிற நிலைமை இருக்கிற குடும்பங்கள்ல ஒரு மொழியை கற்றுக்குன்னு சொல்கிறோம், 2வது மொழியை ஆடடாக கற்றுக்குன்னு சொல்கிறோம், தாய்மொழியும் கூடுதலாக ஒரு மொழியும் இல்லாமல் 3வது ஒரு மொழியையும் கொடுத்து அதில் பாஸ் ஆகணும்னு எது கட்டாயம்?
நீங்க தான் தமிழ்நாடு பல இடங்கள்ல வளர்ந்திருக்கு, தமிழக மாணவர்கள் வந்து கல்வியில அடுத்தடுத்த கடத்துக்கு போயிட்டாங்க. இந்தியால ஆமா, இருக்கக்கூடிய மற்ற மாநில கல்விக்கு மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கல்விங்கிறது அறிவு சம்பந்தப்பட்டது. என் குழந்தைக்கு அறிவு இருக்கு. நான் ஏன் மூணு மொழி அறிவுன்னு சொல்லி கத்துக் கொடுக்கணும்? அது எத்தனை மொழி வேணா கத்துக்கட்டும். அறிவு வளர்றதுக்கு சயின்ஸ் கத்துக் கொடுக்குறேன், மேத்ஸ் கத்துக் கொடுத்துறேன், அட்வான்ஸா நான் வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ் உருவாக்க சொல்றேன். இது மாதிரி பேசுங்க. எனக்கு என்ன வேணும்னு நான் கேட்கறேன். எங்க மாணவர்களை கேட்டீங்களா? இந்தி வேணாம்னு சொல்றதே காலாவதியான கொள்கைங்கிறாரு. என்ன வேணும்னு நீ கேட்டியா? அண்ணாமலையை கேட்கிறானா? என்ன வேணும்னு கேட்டியா? நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் எங்க குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு. நாங்க நீட்டு வேணும்னு கேட்டோமா, நீ நீட்டை திணிச்ச. அதுக்கு முன்னால எங்க குழந்தைங்க மருத்துவம் படிக்கலையா? படிக்க போகாம இருக்கிறதுக்காக நிபந்தனையா விதிக்கிறாங்கன்னு சொல்றோம் நாங்க. இருமொழி கொள்கை அலுவல் மொழியாக இங்கிலீஷ் இருக்கு. இருமொழி கொள்கைங்கிறது உலகம் முழுக்க தொடர்பு கொள்வதற்கு இங்கிலீஷ் இருக்கு. தமிழை வளப்படுத்தணும், தமிழுக்கு நிதி ஒதுக்குன்னு ஒன்றிய ஆட்சியை கேட்கிறோம். தமிழுக்கு என்ன ஒதுக்குன்னு கேட்கும்போது அண்ணாமலை ட்விஸ்ட் பண்றாரு. தமிழை மாதிரியே ஒருத்தன் நின்றுக்கிட்டு தமிழனை பார்த்து இந்தி வேணாமா நமக்குன்னு கேட்கறது வந்து நமக்கு என்னடா நம்மள மாதிரியே ஒருத்தன் பேசுறான்னு இருக்கு. ஆனா இது மாறி இல்ல. இப்போ ஒரு 19 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோலயே ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் இந்த தேசிய கட்சிகளை தூரத்துல நின்னுதான் ஆரம்பத்துல பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு கேள்விகளை கேட்கிறாரு. திமுக காரங்கள்ல தலைவர்ல இருந்து கவுன்சிலர் வரைக்கும் யாரோட பையனாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? எல்லாரும் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, 3 மொழியை கத்துக்கிறாங்க. எங்க மாணவர்கள் அதை படிச்சா என்ன தப்பு? நான் கேக்குறேன். RSS விஜய் அவர்கள் வந்து இதுக்கு வந்து வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுறாரு. அவங்க வந்து அவங்களோட பையன் சஞ்சய் எங்க படிச்சாரு, நீங்க வந்து அரசு பள்ளியில படிப்போம், தாய்மொழியில படிப்போம், உலக தரத்துக்கு போவோம் அப்படின்லாம் பேசிட்டு ஸ்கூல்ல குழந்தைகளை சேர்க்கும் போது பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கறீங்க, 3 மொழியை கத்துக்க வைக்கிறீங்க. அது எங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற சாதாரண குப்பனுக்கும் சுப்பனுக்கும் வேணாமான்னு கேள்வி கேட்கறாங்க. நான் திரும்பவும் கேட்குறேன். கவர்மெண்ட் ஸ்கூலை அரசு நிதி கொடுத்து நல்லா நடத்துறதை பற்றி தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கா? இன்னைக்கு நிதியை மறுக்கத்தான் இங்கே வந்தீங்க. 3வது மொழி வேணும்னு நான் கேட்டேனா? அது எந்த மொழின்னு தேர்ந்தெடுக்க எனக்கு உரிமை நீ கொடுத்தியா? நீ திணிக்கிற. இங்கே படிக்கக்கூடாதுன்னு இருக்கா? இந்தியா முழுவதும் எங்கேயும் தமிழ் பிரச்சார சபா கிடையாது. தமிழ் மக்கள் கேட்கிறாங்க, என் ஊர்ல இந்தி பிரச்சார சபா வச்சுக்கேன்னு. இந்த மாதிரி தேசிய கல்விக் கொள்கை வரும்போது இந்தியா முழுக்க தமிழ் கத்துக்க வாய்ப்பும் கிடைக்கும்ல? எங்க வாய்ப்பு கிடைக்கும்? எங்க கிடைக்கும் சொல்லுங்க. அதுதானே குறிப்பிடுறாங்க. எங்க அமலாகலையா? அது தேசிய கல்விகள் நாங்க தான் ஏத்துக்கல. அமல்படுத்தின மாநிலம் எல்லாம் சொல்லுங்க. காசி தமிழ் சங்கமம்னு ஒன்ன வைக்கிறீங்க, அவ்வளவுதான். அங்கேயும் நான் சொல்றேன், தமிழுக்கு எங்க வேலை இல்லை. இங்க இருக்கிறவங்க டூரிஸ்டா அங்க கூட்டிட்டு போய் அங்க சுற்றுலா வளர்க்க பாக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீ வந்து தனியார் பள்ளியில 3 மொழி சொல்லி கொடுக்காதன்னு பாஜக கொள்கையா? அரசியல்ல இருக்கிறவன் எவனும் தனியார் பள்ளியில படிக்காதன்னு தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தியா? கலெக்டர், IAS, அரசு பள்ளி ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் அரசு பள்ளியில தான் மாணவர்களை சேர்க்கணும்னு தேசிய கல்விக் கொள்கை சொல்லுதா? தேசிய கல்விக் கொள்கை உலக மொழிகளின் தாய் சமஸ்கிருதம்னு சொல்லுது. நான் எதிர்த்து வரேன். தமிழை நேசிக்கிற நான் வரேன். எனக்கு பதில் சொல்லு, அண்ணாமலை பதில் சொல்லு. உண்மையில நீ 3வது மொழியா என் குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான ஏதாவது ஒன்றை கற்றுக்கட்டும், அதை ஆப்ஷனில் வச்சுக்கிறேன்னு சொல்றியா? கிடையாது. 3வது மொழியில பாஸ் ஆகலைன்னா நீ பாஸே கிடையாதுன்னு சொல்ற. 3ஆம் கிளாஸ்ல நுழைவுத் தேர்வு வைக்கணும்னு சொல்ற. 5ஆம் கிளாஸ்ல பொதுத் தேர்வு வைக்கணும்னு சொல்ற. பொதுத் தேர்வு, நுழைவுத் தேர்வு இதெல்லாம் தான் உங்க கல்விக் கொள்கை. நாங்கள் இதெல்லாம் இல்லாமையே எங்கள் குழந்தைங்க 50% மேலே GR ரேஷியோ வச்சுருக்கோம். 100% எப்படி எட்டுறதுங்கிறதான் எங்கள் கேள்வி. 100% எட்டுறதுக்கு உங்கள் கொள்கை வழி தந்துருதுன்னா எங்களை விட முன்னேறிய வேற ஏதாவது ஒரு மாநிலம் நீங்கள் ஆள்ற மாநிலமாக இருந்திருக்கும். உங்கள் மாநிலத்துல எல்லாம் இடைநிற்றல் தானே அதிகமாக இருக்குது. உங்கள் மாநிலத்தில் சத்துணவுல முட்டை போட மாட்டேங்கிறீங்களே, உங்கள் மாநிலத்தில் சத்துணவே போட மாட்டேங்கிறீங்களே, தனியார்கிட்ட கொண்டு போய் தாரவாக்குறீங்களே சோறு போடுற வேலையை. இப்போ இப்படியெல்லாம் நாட்டை நடத்திட்டு அண்ணாமலை வந்து எந்த லட்சணத்தில் நமக்கெல்லாம் புத்தி சொல்ல வராரு? இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நாள்லயே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு, நாங்க மும்மொழி கொள்கையை திணிக்கல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நான் சொன்ன வார்த்தையை வச்சு பெரும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. திணிக்கலன்னா நிதியை கொடுத்துட்டு போக வேண்டியதானங்க. திணிக்காத ஒருத்தர் நாங்க எதிர்க்கல. இது எங்க காசு, கையெழுத்து போடு, MOU கையெழுத்து போடுன்னு சொல்லி ஒன்றிய அரசு கொடுத்த கடிதமும் இருக்கு, ஒன்றிய அரசு அமைச்சர் சொன்ன வார்த்தையும் இருக்கு. எதுக்காக MOU போடணும்? நாங்க கட்டின ஸ்கூலை பிரதமர் பேர்ல மாத்தி வைக்கிறது என்ன திட்டம்? அது செலக்ட் பண்ண வெறும் 200-300 ஸ்கூலுக்கு பணத்தை கொடுத்துட்டு எல்லா ஸ்கூலுக்குமான கொள்கையை நீங்க வகுக்கிறீங்க. நாங்க எப்படி பாடம் நடத்தணும்னு கல்வியாளர்கிட்ட தாங்க கேட்க முடியும். கல்வித்துறைங்கிறது அது தனியாக சுதந்திரமாக இயங்க வேண்டிய துறை. இதுல எதுக்கு நீங்க வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரீங்க? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமா சொல்லித்தர வேண்டிய பொதுப்பட்டியல்ல தான் இருக்கு. பொதுப்பட்டியல்ல இருக்கு.
கட்டடம் கட்டி இடம் இடம் எத்தனையோ ஒரு தானம் கொடுத்த இடத்துல அரசு பள்ளி நடந்துட்டு இருக்கு. நாங்கள் எங்கள் சொத்து, அது பொது சொத்து. இப்போ எல்லாத்தையும் தனியார்மயப்படுத்துவாங்க இல்லையா? அது வந்து நேரு காலத்தில் உருவாக்குனதெல்லாம் இவங்க தனியார்மயப்படுத்துவாங்க. இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு தடவை கூட இவங்க ஆட்சியில் இருந்தது இல்லை. இதெல்லாம் பொது சொத்தா இருக்கு. இவங்க தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து இதெல்லாம் தனியார்மயப்படுத்துறாங்க. இதுல எல்லாம் வந்து அத்துக்கூலிக்கு ஆசிரியர் எடுக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம பிரச்சனை என்னன்னா, நல்ல ஆசிரியர்களை போட சொல்ல ஏற்கனவே போராடிக்கிட்டு இருக்கோம். இருக்கிற கல்வி முறையை மேம்படுத்தணும் தான். அதுக்கான திட்டம் பிஜேபி கிட்ட கிடையாது. இப்ப இந்த 2152 கோடி ரூபாயை ஒதுக்க மறுக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கான விளக்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணி அந்த பணத்தை வாங்க போறீங்க? இங்க இல்ல, அந்த பணம் வாங்குறது மட்டும் இப்ப விஷயம் இல்லை. ஏன் இந்த திசை திருப்பல பண்றாங்க? அமெரிக்காவுல போய் மோடி உட்காந்துருக்காரு. இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் முடிச்சிடறேன். இதை வந்து ஒரு பிளாக்மெயில்னு சொல்றதும், இரண்டாவது இன்னொரு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போர், தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை சீண்டி பார்க்காதீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பேசுறோமோ? எக்ஸ்ட்ரீம்னா எனக்கு எந்த விதத்தில் எக்ஸ்ட்ரீம்னு தெரியல. நான் கொடுத்த காசு அது, நான் வரி பணமாக கட்டியிருக்கேன். பெட்ரோல் அடிக்கும் போது எஜுகேஷனுக்கு செஸ்ஸு போடுறீங்க, சுகாதாரத்துக்கு செஸ்ஸு போடுறீங்க. அந்த எவ்வளோ வசூல் பண்ணுறீங்களோ அந்த நிதியை நீங்கள் எஜுகேஷனுக்கு சுகாதாரத்துக்கு ஒதுக்கிட்டீங்களா? அதுதானே திருட்டு. அந்த ஒதுக்காத காசு குறைஞ்சமாக தான் ஒதுக்கியிருக்கீங்க. அந்த பணத்திலையும் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டேன்னு சொன்னால் அதுக்கு பேர் திருட்டு இல்லையா? திருடனை கேள்வி கேட்கறது கடமை. அதுக்கு தான் எங்கள் மக்கள் ஓட்டு போட்டு எதிர்கட்சி எம்பி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் எதிர்கட்சி எம்பியா கேள்வி கேட்குறோம். அதுக்கப்புறம் களத்துக்கு வந்து நம்ம அரசு தானே சார், நம்ம திருடன் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம். ஆமா, நீங்க திருப்பி கொடுக்கணும்ல. நம்ம அரசுன்னு சொல்றதுக்கு நமக்காக நீங்க ஆட்சி நடத்தணும்ல. திருட்டுன்னு சொல்றது வந்து என் மக்கள்கிட்ட இருந்து வரி போட்டு வாங்குற செஸ், எஜுகேஷன் செஸ் போடுறீங்க. நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. எஜுகேஷன் செஸ் இத்தனை ஆயிரம் கோடி வந்துச்சு, அதுக்கு இத்தனை ஆயிரம் கோடி தான் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணியிருக்கோம். அப்ப மீதியை நாங்க என்ன பண்றோம் சொல்லுங்க. சரி, ஒதுக்குனதுல தமிழ்நாட்டுக்கு நாங்க இதுக்காக கொடுக்க மறுத்து இருக்கோம், தப்பு தான் ஒத்துக்குங்க, திருப்பி கொடுத்துட்டு போங்க. கொடுக்காதப்பா கேள்வி கடுமையா தான் இருக்கும். ஏன் அவரு அந்த அண்ணாமலை மயிருன்னு பேசல? திருடன் சொன்னா ரொம்ப ஏதாவது சொல்றீங்களே. ஏன்னா ஊடகத்துல வந்து மயிருன்னு பேசல அவரு. இதெல்லாம் வந்து ஒரு லட்சணமான அரசியல்வாதிக்கு அழகா? அரசியலோட தரத்தை யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது ஒரு இல்ல அதுக்கு பிறகும் பேசினேன். அதுக்கு பிறகும் பேசினாரு. அண்ணனாவது மன்னனாவது. அதாவது அரசியல்வாதினா நாகரிகம் தான் இல்லையா? நாகரிகம் தான். நாகரிகத்தை அவரு தவறுனாருன்னா அவருக்கு எதிராக அநாகரிகமான குரல் வரும். இப்ப தமிழ்நாட்டுல இருந்து கொடுக்குற வரியை நாங்க மத்திய அரசுக்கு கொடுக்க மாட்டோம், நாங்க வந்து இது ஒரு போர் மாதிரி கொண்டு போகலாம், அந்த கேள்வி வந்து வராம இருக்காது, சாதாரண மக்கள்கிட்ட வராம இருக்காது. ஏன்னா வரி கொடுக்கறதுங்கிறது இவங்க வந்து பிடுங்குறாங்க. ஏதாவது ஒரு வரியை மறுக்க முடியுமா? ஜிஎஸ்டி போட்டு பிடுங்குறாங்க. ஒரு தீப்பெட்டி வாங்கினா கூட 50 பைசா வரி. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாத நிலமையில வச்சிருக்கீங்க. வாங்கின வரியை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இத்தனைக்கும் தமிழ்நாடு வளர்ந்த மாநிலங்கிறதுனால வர்றதே கம்மி தான். அந்த குறைவா இருக்கிறதையும் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கல்விக்கு மட்டும் மறுக்கல, 100 நாள் வேலை தேர்தலுக்கு மறுத்தீங்க, அதுக்கு மட்டும் மறுக்கல. SC/ST ஸ்காலர்ஷிப்ல மறுத்தீங்க, அதுக்கு மட்டும் மறுக்கல. நீங்க வெள்ள நிவாரணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. மெட்ரோவுக்கு காசு கேட்டா கொடுக்கல. நீங்க எத்தனை பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு உரிய பட்ஜெட்டுக்கு தமிழ்நாட்டுல உரிய பங்குல நீங்க இன்னைக்கு எய்ம்ஸ்ல செங்கல் தான் நிக்குது. அப்ப வரிசை நடக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கேள்வி வருமா வராதா? இந்த கேள்வியை கேட்கலைன்னா தாங்க தப்பு. நீங்க அடிக்கிறதெல்லாம் வாங்கிட்டே இருக்கிறதுக்காக நாங்க இல்ல, உரிமையை தான் கேட்கிறோம். சமமா தான் இந்தியாவுல வாழ முடியும். மாநிலத்துக்குன்னு ஒரு உரிமை இருக்கு, தனி மனிதனுக்கு இருக்கிற மாதிரி. மாநில உரிமை மாநில எந்த விதத்துல கேட்கும்? மாநில மக்கள் தான் கேட்டாகணும். எப்படி இத இல்ல, இது ரெண்டாவது விஷயம் வந்து இது நம்மளோட சர்வதேச அரங்குல மோடியுடைய பிம்பம் உடைந்திருப்பதை காப்பாத்தி வட மாநில மக்களை திசை திருப்பதுக்காகவும் இதுல ஒரு சதி இருக்கு. இப்போ நம்ம இந்திய எதிர்ப்புன்னு பேசும்போது இந்தி பேசுறவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு வந்து இந்தியை எதிர்க்குது அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் அவன் கையில விலங்கு போட்டு வேலை இல்லாம அமெரிக்காவுக்கு வேலை தேடி போறவன் படிக்காதவனாங்க. எல்லாரும் படிச்சா வட மாநிலத்துல இங்கிலீஷ் படிச்சு இங்கிலீஷ் பேசுற நாடுகளுக்கு போறது ரொம்ப கஷ்டம். அப்ப அப்படி ஒரு குரூப்பு வேற வழி இல்லாம சட்டவிரோத வழியிலேயே போயிருக்கான்னு வச்சுக்கலாம். ஏன் அவ்வளவு தூரம் அத்தனை கோடி செலவு பண்ணி போறான்? இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை இல்லை தானே. இப்ப மோடி ஆட்சியில வேலை இல்லை, நீ உனக்கு ஓட்டு போட்டவனுக்கே வேலை தெரியல. அந்த பிரச்சனையை தமிழ்நாடு மட்டும்தான் வன்மையா பேசிக்கிட்டு இருக்கு. ஆனந்த விகடன்ல வந்த கார்ட்டூன் இந்தியா முழுக்க வந்த கார்ட்டூனை விடவும் உக்கிரமானது. ஆனா அது நியாயமானது. கார்ட்டூனுக்கு எதிராக அண்ணாமலை பொங்குனார்ல, அவர்தான் வந்து விகடனையை முடக்குவதற்கே ஏதோ ஒரு வகையில ரீசன்னா அவர் வந்து மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சகம், செய்தி அமைச்சகம் இதுக்கெல்லாம் அனுப்பி இந்த முடக்கிறதுக்கே நாங்க தான் காரணம்னு எல்முருகன் அவர்களே ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு. பிறகு அதாவது அண்ணாமலை வந்து ஏதோ படிச்சு ரொம்ப நாகரிகமான மாதிரி சொல்றாருல, ஒரு ஊடகத்தோட சாதாரண விமர்சனத்தினால ஏத்துக்க முடியல. இல்ல, அவங்க வந்து உலக அரங்குல
பிரதமர் மோடி அவர்களுடைய பிம்பத்தை கெடுக்கிறாங்க ஆ. அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறாரு அவரு. பிரதமர் மோடி நின்று இருக்கும்போது ட்ரம்ப் அந்த பக்கம் எந்திரிச்சு இந்தியாவுக்கு டாரிஃப் போடுவேன், இந்தியாவுக்கு சமமா வரி போடுவேன், இந்தியா அதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அவமானமா இல்ல? பிரதமர் மோடி இந்த பக்கம் உட்கார வச்சுட்டு பிரிக்ஸுக்கு எதிராக அந்த பக்கம் ஊடகத்துல பேட்டி கொடுத்துருந்தாரு. பிரிக்ஸ்ல இந்தியா இருக்கு, இவங்களை எல்லாம் கையை முறுக்குவேங்கிறாரு. அது அவமானமா இல்ல? பிரதமர் மோடியை வச்சுக்கிட்டே அடுத்த செட்டு ஃப்ளைட்ல ஆள் அனுப்புறாங்க, கையில காலில் விலங்க போட்டு திரும்ப. அவமானமா இல்ல? கண்டிக்க முடிஞ்சுதா நம்மளால? அப்போ இந்த அவமான உணர்வு நடந்ததை எழுதுறவன் மேல வரக்கூடாது, நடக்காம இருக்கிறது எப்படிங்கிறதுல வரணும். என் பிரதமருங்க, எனக்கும் சுயமரியாதை உணர்வு இருக்கு. ஆனா என் பிரதமர் என்னை கைவிடும் பொழுது என் பிரதமரை விமர்சிக்கிறது தான் அறம், அதுதான் அரசியல். ஊடகத்துக்கு அந்த அறம் இருக்குன்னா அந்த அறத்தை நம்ம பாதுகாக்கலாம். திமுகவுக்கு ஊதுகுழலாக இருந்து கொண்டு பிரதமர் மோடியை இப்படி விமர்சிக்கிறாங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட். அவர் அனுப்பின திமுக லெட்டர். இங்க தடை செய்யப்பட்ட கட்சியா? அவங்க கம்யூனிஸ்டா கூட இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் இங்க தடை செய்யப்பட்ட கட்சியா? எதிர்கட்சிகளோட குரல் ஊடகங்கள்ல வரக்கூடாதா? எதிர்கட்சிகள் மக்களோட குரலா இருக்கும்போது மக்களோட குரலை ஊடகமும் பேசக்கூடாதா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசினா ரெண்டு பேரும் ஒண்ணா? என்னை எதிர்க்கிறவனெல்லாம் தேச துரோகி. இது யாரோட குரல் தெரியுமா? பாசிசத்தோட குரல். அதையெல்லாம் அவர் பண்றாரு. ட்ரம்ப் ஆட்சியில இருப்பீங்க, இந்திய பிரதமர் கையில விலங்கோட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனை போடுறது, அது ஒரு இந்தியாவுக்கே ஒரு பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன், ட்ரம்ப்பை எதிர்த்து இந்தியா பேசியிருக்கட்டும், இதே கார்ட்டூன் வேற மாதிரி வந்திருக்கும்ல, உலகம் முழுக்க வந்திருக்கும். இந்தியாவை பேசாதா? இந்தியா பேசுனது இல்லையான்னு சொல்லுங்க. அணிசேரா நாடுகளின் தலைவனாக இருந்த இந்தியா இன்னைக்கு ட்ரம்புக்கு முன்னால கையையும் காலையும் கட்டிட்டு அமைதியா இருக்கு. இந்த கேள்வி இந்தியனுக்கு வரணும். தேசபக்தினா அப்புறம் வேற என்னன்னு எனக்கு தெரியல. உங்க பக்கத்துல இருக்கிற நாடுகள், பஞ்சப்பராரி நாடுகள் மேல கொதிக்கிறது மட்டும்தான் தேசபக்தியா? உங்க நாட்டுக்கான இறக்குமதி, எங்க பெட்ரோலை நீங்க வந்து ரஷ்யால இருந்து இறக்குமதி பண்றீங்க, குறைஞ்ச விலைக்கு பண்றீங்க, ஆனா மக்களுக்கு குறைஞ்ச விலையில கிடைக்கல, அது வேற. இன்னைக்கு போய் ட்ரம்ப் கிட்ட அமெரிக்காவிலிருந்து நான் வாங்குறேன்னு ஒப்பந்தம் போட்டு வரீங்களே, அமெரிக்காவிலிருந்து வாங்கினா என்ன விலை தெரியுமா? அப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏறும்னு ஒப்பந்தம் போட்டு கொடுத்துட்டு வர்றீங்கல்ல, இது தோல்வி இல்லையா? அது சரண்டர் இல்லையா? இதுக்கான பணம் எவன் கட்டுவான்? யார்கிட்ட வசூல் பண்ண போறீங்க? இந்த கேள்வி வருமா வராதா? அதே மாதிரி அமெரிக்காவில் இன்னும் 7,5 லட்சம் பேர் இருக்காங்க ஆவணங்கள் இல்லாம. 18,000 பேரை திருப்பி அனுப்புறேன்னு சொல்றான். எல்லாருக்கும் கையில காலில் விளங்கிட்டு அனுப்புனா இதை நம்ம ஏத்துக்க போறோமா? இது தென் மாநிலங்கள்ல இந்த கேள்வி எழுப்புது. ஏன்னா வட மாநிலங்கள் இந்த கேள்வி எழுப்புற அளவுக்கு விஷயமே போய் சேரல. இந்த செய்தியவே மறைச்சாங்க. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இருந்ததுனால இந்த செய்தி வெளியில வந்தது. இத்தனையும் நாங்க செய்யறதுனால நம்ம குடைச்சல் கொடுக்குறாங்க. இல்ல, இப்படி இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு பிரதமர் மோடி அவர்களை வந்து விமர்சிச்சு இப்படி கார்ட்டூன் போட்டதுக்கு அதை முடக்குனது சரிதான்னு பாஜகவினர் ஒரு பார்வையை வைக்கிறாங்க. அது பார்வை இல்லைங்க, அது பாசிச தன்மை. எப்படி முடக்குனது சரியா இருக்கும்? இந்திரா காந்திக்கு எதிராக எமர்ஜென்சி காலத்துல போடப்பட்ட கார்ட்டூன்களை பாருங்க. நீங்க அதே தானே திரும்ப செய்ய முயற்சி பண்றீங்க. ஆனா இந்திரா காந்தியை போட்டதை விடவும் இவ்வளவு தீவிரமா ஒன்றும் இப்போ கார்ட்டூன்ஸ் வரல. அந்த எதிர்ப்பு ஒன்றும் இவங்க சொல்றாங்க உலகத்துல வந்து ஏதோ இவரை மட்டும்தான் எதிர்த்துட்ட மாதிரி. இந்த நாட்டில் வந்து கார்ட்டூன் போடுறதுங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று தொடங்கல. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து ஊடகங்கள், பாரதியாருடைய இந்தியாவில் வந்திருக்கு கார்ட்டூன் கடுமையான விமர்சனங்களோட. கார்ட்டூன்ங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். உன்னால விமர்சனத்தை ஏத்துக்க முடியலன்னா நீ ஆள தகுதி இல்லாதவங்கிறது. இல்ல, ஒரு போஸ்ட் போடுறவங்கள தேடி தேடி அரெஸ்ட் பண்ற காவல்துறையை வச்சிருக்கிறோம். ஒரு யூடியூப்ல ஏதாவது ஒரு கருத்து சொல்றவங்கள தேடி தேடி அரெஸ்ட் பண்ற மாநில அரசு இருக்கும்போது அவங்க வந்து பாசிசம்னு மத்திய அரசை பேசுறதோ இல்ல அவங்க கூட கூட்டணியில இருக்கிறவங்க வந்து இந்த கார்ட்டூனுக்கு விகடனம் முடக்குனதை வந்து அதுக்கு எதிராக போராட்டம், இன்னைக்கு உங்க கட்சி மாவட்டத்துல போராட்டம்லாம் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இது சரியாங்கிற கேள்வி எழுப்புறாங்கல்ல. புரியல எனக்கு. அதாவது ஒரு ஒன்றிய ஆட்சி ஒரு ஒட்டுமொத்தமா வெப்சைட்டை நியாயமா செயல்பட்டு சட்டவிரோதம்னு சொல்லி முடக்கிறதுக்கும், யாராவது ஒருத்தர் அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவங்க சம்மந்தப்பட்ட தனிநபர் வழக்கு போட்டு என்னை வந்து இப்படி பொது வெளியில் அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி யூடியூபர்ஸுக்கு எதிராக நடக்கிறதும் ஒன்றா? ஒரு அரசுக்கு எதிரான விமர்சனம்ங்கிறது எப்படிப்பட்டது? நான் அதே நபர்களை கேட்குறேன், நீங்கள் அரசுக்கு எதிராக விமர்சனங்கள் முன் வச்சு நீங்கள் அடக்குமுறைகளை எதிர்கொள்ளுங்க, நாங்கள் வந்து நிற்காம வேறு யார் வந்து நிற்பாங்க? நம்ம யாரோ ஒரு தனிநபரை போய் அவதூறு பண்ணி பேசி அப்படி பண்ணக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. தனிப்பட்ட இப்போ பிரதமர் மோடியுடைய தனிப்பட்ட விவகாரங்கள் எடுத்து பேசி ஆனந்த் விகடன் மேலே வழக்கு போட்டிருந்தா நாம் ஏதாவது பேச போகிறோமா? ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ. மக்களுக்காக யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்காக நிற்கிறோம். இன்னொரு பக்கம் மக்களுக்காக நிற்கலை, ஆனால் அவங்க அரெஸ்ட் ஆகுறாங்கன்னா நீதிமன்றத்தில் போய் அங்கே தீர்வு தேடுறதுக்கு வழி இருக்குது. ஆனால் ஒரு அரசு, ஒரு பிராட்காஸ்ட் மினிஸ்ட்ரி, ஒரு ஊடகத்தையே
தடுக்குது, செயல்பட விடாமல் முடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் பேசலாம்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒருத்தர் அமைதியானதோ மற்றவங்க எல்லாம் சைலண்ட்டாக அப்படியே அமைதியாயிடும். இது எதை காட்டுது சார்? ஒருத்தவங்க வந்து ஒரு கார்ட்டூன் போடுறாங்க, அதுக்கு வந்து விகடன் மாதிரி ஒரு பாரம்பரியம் மிக்க கொண்ட பத்திரிகையோட லிங்கையே முடக்குறாங்க அப்படின்னா அது எதை குறிக்குது? அடுத்த கட்டங்கள்ல இது எப்படி கொண்டு இல்லை, போகும்? இந்த திசையில் அவங்க ஏற்கனவே போட்டாங்க. இதுக்கு நல்ல உதாரணம் விஜய். விஜய் வந்து மெர்சல்னு ஒரு படம் நடித்தார் இல்லையா? அதில் தான் அந்த ஜிஎஸ்டி ஒரு ஒரு வசனம் வந்துச்சு. அந்த வசனத்துக்கு பிறகு வந்த படம் எதுலையாவது அதே போல் கதையம்சத்தோட ஒரு படம் வந்ததா? இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிக் ஃபோபியா படமாக எடுத்தார் அவர். உண்மையா இல்லையா? விஜயோட பீஸ்ட் தான் அந்த ஒரு மாலுக்கு, அது என்ன படம் அது? அந்த அந்த கதைக்கு அவர் எப்படி ஷிஃப்ட் ஆனார்? அதான் சொல்கிறேன். ஒரு செயல், அந்த செயலுக்கு பிறகு எதிர் விளைவை வெளிப்படையாக சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க, ஆனால் எதிர்விளைவு இருக்கும். இது விஜயே உதாரணம். பாசிசத்தன்மைக்கும் பாயாசத்துக்கும் இதுதான் வித்தியாசம். பாசிசத்தன்மை உங்களை செயல்படவே விடாது, உங்களை முடக்கி போட்டுரும். பாயசத்தை நீங்கள் எப்போ வேணால் வந்து இது பண்ணிக்கலாம், மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். நாம் வந்து பாசிசத்தன்மைங்கிறத ஒன்றுபட்ட குரலோடு எதிர்க்கணும். உங்கள் மாநில உரிமை பாதிக்கப்பட்டால் எதிர்க்கணும், ஊடக உரிமை பாதிக்கப்பட்டால் எதிர்க்கணும், மக்களோட கல்வி உரிமை பாதிக்கப்பட்டால் எதிர்க்கணும். எதிர்க்கிறதுக்கு இன்னொருத்தன் பேசுகிறானான்னு பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கூட்டணியாக எதிரில் இருக்கமாங்கிறது கவலை இல்லை. மக்களுக்காக நிற்கிறோம், மக்களுக்காக நின்று தான் ஆகணும். ஓகே, எல்லா அரசியலையும் கூட்டணி அரசியலாக மாற்றினீங்கன்னா அப்புறம் மக்களுக்காக எப்போ நிற்கிறது? இதுதான் என் கேள்வி. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.